Welcome to Achi Masala Niya Nana, powered by RRP Housing, Pumex, Western Briefs, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு டாக்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். நீயானாக்கு உங்களுக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸியில் அவற்றை கடந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகிறது தான் வரவேற்புக்குரிய விஷயம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்காக நீ வந்ததுக்காக நீயானா சார்பாகவும் என் சார்பாகவும் டீம் சார்பாகவும் தனிப்பட்ட முறையிலும் எங்களுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறோம். உங்களுக்கும் உங்களுடைய ஃபெட்டர்னிட்டிஸ்க்கும் நாங்கள் நன்றி சொல்ல ஆசைப்படுறோம். ஆக்சுவலாக இந்த ஷோவினுடைய பலமும் சிக்கலும் ஒன்றே ஒன்று தான். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஷோ. அதான் என்னுடைய மிகப்பெரிய சிக்கலும் பலமும் கூட. ஒரு சில நேரங்களில் ரெண்டு பேர் டிபேட் பண்ணையில் ஒரு தரப்பு காயப்படலாம். இப்படி ஒவ்வொரு நேரமும் நடந்திருக்கு. அந்த சிக்கல்களை நாங்களும் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கோம். என்ன அப்படின்னா வெஸ்ட்லாம் கொஞ்சம் இதை கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியும். நம்ம ஒரு பழம்பெருமை வாய்ந்த சமூகம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பர்சனலாக எடுத்துப்போம். வி ஆர் இமோஷனல் பீப்புள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் தாண்டி இதுதான் நாங்கள் மறுபடியும் சொல்ல வருவோம். வி டோன்ட் ஹேவ் எனி ஹிடன் அஜெண்டா ஆர் எங்களுக்கு இந்த ஃபெட்டர்னிட்டி மேலே எந்த தனிப்பட்ட கோபமோ காழ்ப்புணர்ச்சியோ வெறுப்போ அப்படி கிடையாது. தட் இஸ் வை ஐ செட் ஐ வுட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி ஃபார் கமிங் தி ஷோ. தேங்க்யூ டாக்டர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங். அண்ட் இங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் டாக்டருக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது தவிர வேறு சில ஸ்டூடெண்ட்ஸும் சயின்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இருக்காங்க. இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் அப்படிங்கிறது காட் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை பற்றி, காட் அஸ் அ கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் பற்றி பேசுகிறோம். கடவுளை ஒவ்வொருத்தர் மாதிரி பார்க்குறாங்க. ஒரு தனி மனிதன் ஒரு மாதிரி பார்க்குறான், ஒரு குழு ஒரு மாதிரி பார்க்குது, அதன் மீது ஒரு ஃபிலாசபி ஒரு மாதிரி பார்க்குது, அல்லது உலகம் சார்ந்த பல்வேறு இன்ஃப்ளூயன்ஸ் வெவ்வேறு மாதிரி இந்த கடவுளை பார்க்குது. ஒரு தனி மனிதன் பார்ப்பதற்கும் ஒரு சயின்டிஸ்ட் கடவுளை பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு தனி மனிதன் இமோஷனலாக ஒரு விஷயத்தை பார்க்குறான். ஆனால் பொலிட்டிக்கலாக அல்லாமல், தத்துவமாக அல்லாமல், ஃபிலாசபிக்கலாக இல்லாமல் ஒரு காமன் மேன் பார்க்குறதுக்கும் உடற்கூறுகளை படித்த ஒரு டாக்டர் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற கியூரியாசிட்டி தான் இந்த ஷோ. உடல் பற்றியும் பிறப்பு பற்றியும் இறப்பு பற்றியும் நோய் பற்றியும் அதனுடைய பிரச்சனைகள் பற்றியும் தெரிஞ்ச அந்த டாக்டர்ஸ், அதையே படிப்பாக படித்த டாக்டர்ஸ் இந்த கடவுளுங்கிற ஒரு கோட்பாட்டை எப்படி பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் வழியாக தான் எங்களுக்கு சயின்ஸ் தெரிய வரும். அதிகமாக பரவாயில்ல ஒரு சாதாரண மனிதனுக்கு சயின்ஸ் எப்படி தெரிய வருது. உனக்கு இந்த பிரச்சனைனா இதான்ப்பா, இப்போ தலையை வலிக்குது அப்படின்னா உனக்கு வயிற்றில் ப்ராப்ளம் இருக்குது அதனால தலைவலிக்குது. ஓ அப்போ தலைவலினா வயிற்றில் சரியில்லைனா கூட தலைவலிக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து அவருக்கு புரிதல் வரை. இப்போ தமிழில் கொதி விழுந்திருக்கு கண்ணில் அப்படிம்பாங்க, பட் அதனால தான் வயிற்று வலிக்குது அப்படின்னு. ஸோ தட் இப்படி ஒவ்வொன்றுக்கும் குறைந்தபட்ச அல்லது ஒரு சாதாரண மனுஷனுக்கு அறிவியல் போய் சேர்றது அப்படிங்கிற அந்த கணக்கில் இருக்கிறது டாக்டர்ஸ். அப்போது ஒரு டாக்டர் இப்படி கடவுளுங்கிற கோட்பாட்டை பார்க்குறார். ஏன்னா மரணத்தை அடிக்கடி அவங்க பார்த்துருப்பாங்க, பிறப்பையும் அடிக்கடி அவங்க பார்த்துருக்கலாம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு கடவுள் பற்றி என்ன இருக்கிறது, இது அவ்வளவும் இது ஒரு பால்வெளி மண்டலம், இதில் இந்த சிஸ்டம் கிளியராக இருக்குது, இந்த சயின்ஸ் படி தான் இது நடக்குது, இப்படி தான் அதை பார்ப்பாங்களா, இல்லை இதை தாண்டி கடவுளுங்கிற கோட்பாடு இதை இயக்குகிறது அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்களா அப்படிங்கிற கியூரியாசிட்டி மட்டும்தான் இந்த ஷோ. பிறப்பு ஒரு தனி மனிதன் இந்த பல மாதிரி பார்க்குறான். பிறப்புங்கிற ஒரு விஷயத்தை நிறைய மாதிரி பார்க்குறான். அதுக்காக தான் கடவுள்கிட்ட போகிறான், வேண்டுதல் நடத்துகிறான், என்னென்னமோலாம் பண்ணுறான். ஒரு பக்கம் டாக்டர்கிட்டையும் போகிறோம் அப்படின்னாலும் கூட பேரலாக அது நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த பிறப்பு அப்படிங்கிறது முழுக்க அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம் தானா? இதில் கடவுளோட கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளோட மேஜிக்னு ஒன்று இதில் இருக்கா, அவருடைய கை அதில் இருக்கா? பிறப்பு எவ்ரிபடி நோஸ் ஃபர்ஸ்ட் பிரெத், இந்த பிராணம் கடவுள் தான் கொடுக்குறாரு. இட்ஸ் நாட் சயின்ஸ். ஐ கேன் டேக் த டிபேட். சுவாசம். ஓகே, அப்போ மூச்சுங்கிற ஒரு விஷயத்தில் கடவுளின் கை இருக்கிறது. தேர் The thing is, we are talking about the first breath. There we see the magical hand of God. But if we go little back, how does an ovum and a sperm, they fuse and form embryo? Who has put the DNA blueprint in that? There, we cannot explain that. There I feel there is God's hand there. சார் இவங்க இப்போ தான் மனுஷங்களை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஆர்கானிசம் பல லட்சம் கோடி ஆண்டுகள் முன்னாடி எவால்வ் ஆகிடுச்சு. ஸோ யூனிசெல்லாக மல்டிசெல்லாக ஆர்கன் சிஸ்டம் அப்புறம் தான் கிங்டம்ஸு, இந்த மாதிரி பல சிஸ்டம்ஸ் வந்துடுச்சு. நீங்கள் எடுத்தவொடனே ஓவம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா கேட்க முடியாது. இது எவால்வ் ஆகி ஓவர் தி பீரியடாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உடனே நீங்கள் இதுக்கு ரீசன் கேட்க முடியாது.